இருந்தாலும் சொல்ல கடமைப்பட்டவனாக பொறுப்புமிக்கவனாக அதை உங்களிடம் தெரிவிக்க விரும்புகிறேன். இங்கே நாம் செய்யும் ஒவ்வொரு தவறுகளுக்கும் ஒரு மறு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பொதுவெளியில் நாம் செய்த எந்த தவறுக்கும் மறு வாய்ப்பு இல்லை. ஆதலால் நிறைய தவறுகள் செய்யுங்கள். அந்த தவறுகள் மூலமாக கற்றுக்கொள்ளும் பாடங்களின் மூலம் ஒருபோதும் எதிர்காலத்தில் தவறு செய்யாத ஒரு வாழ்வை உருவாக்கிக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக மாறுமாறு மாணவர்களை கேட்கிறேன். நான் ஒரு வனத்துறை அதிகாரி. உங்களுக்கு பரிச்சயப்படாத, உங்களுக்கு எந்த வகையிலும் தெரிந்திருக்காத ஒரு துறை, அந்த துறை சார்ந்த ஒரு நிர்வாகத்திலிருந்து நான் வருகிறேன். இது போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் போது எனது முக்கிய பொறுப்பாக நான் எடுத்துக்கொள்வது எனது துறையையும் எனது நிர்வாகத்தையும் அதன் அளப்பரிய தத்துவங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதே. இந்த பள்ளி வளாகம் அமைந்திருக்கிற இதே பகுதியில் உள்ள நம் கண்ணெதிரே நிற்கிற இந்த அழகர்மலை வனப்பகுதியில் உலகில் வேறு எங்கும் காண முடியாத ஒரு அரிய வகை தாவரம் இருக்கும் என்றால் அது உங்களால் நம்ப முடியுமா? அந்த மாதிரியான ஒரு அற்புதம் நிறைந்த மலை இருவள்ளி என்கிற ஒரு குறிப்பிட்ட வகை தாவரம் உலகில் வேறு எங்கும் இல்லை. நமது மாவட்டத்தின், இந்த மதுரை மாவட்டத்தின் அழகர்மலை வனப்பகுதியில் மட்டும்தான் இருக்கிறது என்றால் இனி ஒரு வாய்ப்பு கிடைக்காது இந்த மலையையும் மரங்களையும் வனங்களையும் பாதுகாக்கிறது. உலகில் வேறு எந்த இடத்திலும் இல்லாத மிகப்பெரிய அற்புதமாக ஒரு நகரத்தின் கழுத்து ஆபரணம் போல வைகை நதி இந்த நகரத்தின் ஊடே பாய்ந்து ஓடுகிற ஒரு அழகும் சிறப்பும் பெற்ற மாவட்டம் நமது மதுரை மாவட்டம். நேரடியாக இந்த வைகை நதியின் மூலமாக எல்லா வளங்களையும் வாழ்வையும் பெறுகிற ஒரு மாவட்டம் நமது மதுரை மாவட்டம். அந்த மாவட்டத்திற்கான இந்த வைகை நதி ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தில் தான் உருவாகிறது என்றால் அந்த புலிகள் காப்பகத்தையும் அது சார்ந்த வனப்பகுதியையும் பாதுகாக்க வேண்டியது நமது ஒவ்வொருவருடைய தலையாய கடமை. அந்த கடமையை நிறைவேற்றும் வகையில் நாம் அந்த வனங்களையும் அந்த வன வளங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டினுடைய 5வது புலிகள் காப்பகம். இது இந்தியாவினுடைய 51வது புலிகள் காப்பகம். இது போன்ற ஒரு திட்டம் உலகத்தில் வேறு எங்குமே இல்லை என்கிற பெருமையை அமைய பெற்றிருக்கிறது நமது நாடு. அப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த திட்டம் இந்த புலிகள் காப்பக திட்டம். உலகத்தில் மிக நீண்ட காலமாக நடைமுறையில் உள்ள திட்டம். 1972ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை நடைமுறையில் இருக்கிற ஒரு திட்டம். வெறும் 1900 புலிகள் இருந்த நாட்டிலே இன்று 3682 புலிகள் இருக்கும் வகையிலே புலிகள் பாதுகாப்பிலே முன்னெடுப்பு வைத்திருக்கிற ஒரு